இந்த வீடியோல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பத்தி டீடைலா பார்க்கலாம். First electric flux ஓட definition பார்த்துருவோம். The number of electric field lines crossing a given area kept normal to the electric field lines is called electric flux. என்ன மீனிங்னா ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நம்ம இங்க ஒரு ஏரியாவை கன்சிடர் பண்றோம். இந்த ஏரியா எப்படி இருக்கணும்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அதை தான் நார்மல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். அப்படி பெர்பெண்டிகுலரா இருக்கிறப்போ அதுல எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராஸ் ஆகுதோ அதை தான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்றோம். இதோட யூனிட் என்னன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்றது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதனால அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு ஏரியாவை கன்சிடர் பண்ணுவோம். இதுல இந்த ஏரியா வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரும் ஒன்னோட ஒன்று பேரலா இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ மேக்சிமமா இருக்கும். அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம பை இன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். பை இஸ் ஈக்குவல் டு இ இன்டூ ஏன்னு சொல்றோம். சப்போஸ் ஏரியா வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரும் ஒன்னோட ஒன்று பெர்பெண்டிகுலரா இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ 0 ஆகும். ஏன்னா இது பெர்பெண்டிகுலரா இருக்கிறப்போ இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராஸ் ஆகவே ஆகாது. அதனால எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ 0வா இருக்கும். ஸோ இது எப்படின்றத நம்ம காம்பனன்ட்ஸ் எடுத்து டீட்டெயிலா பார்க்கலாம். காம்பனன்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஏரியா வெக்டார் தீட்டா ஆங்கிள் இன்க்ளைன் ஆகுறதா வச்சுக்கலாம். ஸோ இங்க ஏரியா வெக்டார் தீட்டா ஆங்கிள் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ல இருந்து இன்க்ளைன்ட் ஆயிருக்கு. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாருக்கு தான் காம்பனன்ட் பார்க்க போறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ல இருந்து தீட்டா ஆங்கிள் இன்க்ளைன்ட் ஆயிருக்கிறது நம்ம ஹரிசாண்டல் காம்பனன்ட் வச்சுக்கணும். ஹரிசாண்டல் காம்பனன்ட்னாலே காஸ் தீட்டா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் காம்பனன்ட் பார்க்கறதுனால இது இ காஸ் தீட்டா வச்சுக்கலாம். அப்போ வெர்டிகல் காம்பனன்ட் இ சைன் தீட்டான்னு ஆகும். இ சைன் தீட்டா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் இ சைன் தீட்டாவா தான் இருக்கும். ஸோ இ சைன் தீட்டா வேல்யூ சேம் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இந்த வெர்டிகல் காம்பனன்ட் ஏரியா வெக்டாருக்கு பேரலா இருக்கு. ஸோ இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடும், சேம் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம இ வெக்டாருக்கு காம்பனன்ட்ஸ்க்கு இ காஸ் தீட்டா மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா இ வெக்டார் டாட் ஏ வெக்டார். இ வெக்டாருக்கு பதிலாக இ காஸ் தீட்டா எடுத்துக்கலாம். ஏ வெக்டாருக்கு பதிலாக ஏ எடுத்துக்கிறோம். ஏன்னா ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ யூனிட் வெக்டார்னு எடுத்துக்கலாம். So where n cap is the unit vector. அப்போ E cos theta into A ன்னு வரும். So electric flux pi is equal to EA cos theta ன்னு சொல்றோம். இந்த theta value பேஸ் பண்ணி flux, electric flux ஓட value maximum-ஆவும் minimum-ஆவும் இருக்கும். அதனால தான் ஏரியா வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரும் பேரலா இருக்கிறப்போ theta value 0வா இருக்கும். So electric flux ஓட value maximum-ஆ இருக்கும். Similarly, electric field வெக்டாரும் ஏரியா வெக்டாரும் ஒன்னோட ஒன்று பெர்பெண்டிகுலரா இருந்ததுன்னா, அதாவது தீட்டா வேல்யூ 90 டிகிரியா இருக்கிறப்போ காஸ் 90 0 ஆயிடும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ 0வா இருக்கும்.